பித்தப்பை கல் கொலலித்தியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சர்ஜரி மட்டும்தான் தீர்வா? வாங்க பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் நாகேந்திரா பேசுகிறேன். பித்தப்பை கல்லுன்றது வந்து பேசிக்கலி மெடிக்கலி ஒரு சர்ஜிக்கல் டிசீஸ். அதனால் எல்லா பித்தப்பை கல்லும் நம்மளால் குணப்படுத்த முடியாது. பேஷண்ட்டோட கண்டிஷனு, கல்லோட சைஸு, இந்த மாதிரி கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சு டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க எந்த பித்தப்பை கல் வந்து ஆப்ரேஷன் அனுப்பணும், எந்த பித்தப்பை கல் வந்து மெடிசன்லேயே ட்ரீட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. பித்தப்பை கல் வந்தால் சில பேருக்கு ஏசிம்டமேட்டிக்காக ஒரு பிரச்சனை இல்லாமல் உள்ளே அப்படியே உட்காந்துருக்கும். சில பேருக்கு வந்து சிவியராக வலி வரும். சில பேருக்கு வந்து அஜீர்ணமாக இருக்கும், எது சாப்பிட்டாலும் அஜீர்ணமாகிறது, காற்று சேருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஜென்ரலி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு பித்தப்பைக்குள்ளே கல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெகுலர் மெடிசினில் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க. பட் ஆப்ரேஷன் இல்லாமல் பித்தப்பை கல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். ஹோமியோபதியில் வந்து பித்தப்பைக்கு வந்து நல்ல சிம்டமேட்டிக் ரிலீஃபும் இருக்கும். பித்தப்பை கல் வந்து சின்ன சின்ன கல்லாக இருந்தால் பரிபூர்ணமாக கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோ உங்களுக்காக நம்ம நாகேந்திரா ஹோமியோபதி கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்திருக்கிற சில பேஷண்ட்டோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.